இல்லை செம்ம ஸ்மெல்லு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பேக்கப் ஒரு பேட்டரிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பார்ப்போம். வந்து நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம்னா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனோட தான் போவோம். அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு, இந்த இடம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சுத்தமாக. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து ஒரு 100 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு போக போக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் இருக்குன்னு தான் நான் அந்த இடத்த கூட பார்க்காம அந்த இடத்த விசாரிச்சுட்டு கூகுள் மேப் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப எனக்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ உள்ளே போய் பார்ப்போம், உள்ளதான் என்னதான் இருக்குன்ட்டு. அந்த சைக்கோ இருக்கானா இல்லை வேற ஏதாச்சும் ஆவிகள் ஆன்மாக்கள் இது ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மறக்காம வந்து எல்லாரும் வந்து வீடியோ பாருங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஸோ வேற லெவலில் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்குறேன். இப்போயே வந்து நிறைய நாய்ஸ்லாம் கேட்குது. ஸோ ஃப்ரண்ட் கேம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு வழியாக வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மெயின் என்ட்ரன்ஸை பாருங்கள், கேட்டே வந்து பயங்கரமாக இருக்குது சொல்லப்போனால். ராஜா பார்த்து வாடா, என்ன இருக்கு இங்கே? ஆக்சுவலி வந்து இது ஒரு செக்யூரிட்டி ரூமு. உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்கான்னு வந்து. ராஜா எங்கடா அங்கேயே நிற்கிற? வா 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 இல்லை வா. இது ஒரு செக்யூரிட்டி ரூமு. ஓகே கைஸ், இந்த பாருங்கள், நான் வந்து எங்கே போக போகிறேன்னு காமிக்கிறேன். அந்த இடத்துல அது ஃபுல்லாக பில்டிங், கிட்டத்தட்ட வந்து எப்படி எடுக்க போகிறோம் தெரியல, அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க அப்படியே போவோம். ஐஸ் அப்படியே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. வா ராஜா, என்ன நடந்தாலும் என்னை விட்டு ஓடிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஸோ அவரே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைக்கோ இருக்கான். அவன் வந்து ஆமாம், அவன் வந்து அதாவது மனித உணர்ந்துக்குள்ளே இது மனித காதல் அல்ல அந்த மாதிரி. என்னது இது சமாதி மாதிரி இருக்குது. அங்கே பக்கத்தில் போய் பார்ப்போம். ஐஸ் இது எட்டியிலிருந்து பார்க்க எனக்கு வந்து ஒரு சமாதி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது என்னது இது? ஐஸ் இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படியே போவோம். வா சவுண்ட் வருது பார்த்தியா? ஐஸ் மேலே இருந்து ஏதோ சவுண்டு வருது. ஸோ அந்த இடத்துல வௌவால் பறவை நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சவுண்டு கொடுத்துருக்குமா எனக்கு டவுட்டு. ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் அப்படியே. யாராச்சும் இருக்கீங்களா? மேலே இருந்து ஏதோ சவுண்டு வருது. என்னடா கேட்டியா? இங்கே ஒரு பில்டிங் இருக்குடா. வா இது உள்ளே போய் பார்ப்போம். நிறைய முள் இருக்கானா, முடிஞ்ச அளவு என்னால் உள்ளே போயிடும் தடம் இருக்கான்ட்டு. ஏதோ உள்ள சத்தம் கேட்குது. பார்த்துடா, பாம்பு தான் இருக்க போதுடா.
இங்கே ஒரு பில்டிங் இருக்கு. அண்ணா யாராச்சும் இருக்கீங்களா? சவுண்ட் வந்துச்சுடே, சவுண்ட் வந்துச்சு பாத்தியா? இருக்கு. டே யாரு? டே சம்திங் ராங். இந்த பாரு வெல்கம் வெல்கம்னு இருக்கிறதுல வீயை காணோம். சைக்கோ வந்து இருப்பானோ? பார்த்து வாடா முடிஞ்ச அளவு. ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இங்கே பாருங்க பேட்ஸ் எப்படி பறக்குதுன்ட்டு. வா தரமட்டமாக இருக்கு. இது என்ன ரெஸ்ட் ரூமா? ஐயோ அட்டாக் பண்ண வருதுடா. இங்கே பாரு உன் மண்டையில் எவ்வளோ சுற்றுதுன்ட்டு. வெளில வந்துரு. கடிச்சு வைக்கிறான் அவ்வளோ விஷம். ஏற்கனவே வந்து கேரளாவா அங்கே தான் என்னமோ நிபா வைரஸா வவ்வால் மூலயமா பரவிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கடிச்சு விட்டா நான் வைரஸால் படுக்க தயாராக. பேய் அடித்தா கூட தாங்கிடலாம். ஐஸ் அவ்வளோதான். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. உள்ளே போனால் வவ்வால்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வவ்வால்ஸ் குட்டிங்க சத்தம் கேட்குது, பார்த்துவா. அது உள்ள தானே நம்ம போக போகிறோம். எப்படி இருக்கு? பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமாக இருக்கு. மிக பெருசு. யாராச்சும் இருக்கீங்களா? ஆவி, ஆன்மாக்கள், ஜின்னு, சைக்கோ. டேய் பாத்தியா நாய் உள்ள எடுத்து பாரு. ஜின்னுன்னு சொன்னவன தான் இந்த பேர் வந்துச்சு. சவுண்ட் வருது. நாய் ஊழ எடுது கரெக்டாக. நான் ஜின்னுன்னு அந்த வார்த்தையை சொன்னோன்னே இது 2வது டைம் நடக்குது. ஜின்னு வார்த்தையை சொன்னாலே ஏதாச்சும் வந்து எனக்கு வந்து ஒரு பேட் வைப் வருது. டேய் யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தால் சொல்லிடுங்கடா. சும்மா வந்து பூச்சாண்டி வேலை பயமுறுத்துகிற வேலைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆவியாக இருந்தாலும் சரி ஆன்மாவாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்டையும் தான். எங்கடா நாய் குலைக்குது? வா டேய் மிரண்டு போயிட்டேன்டா. பாம்பு முடியே இருக்கு எடுத்துட்ட. எத்தா தண்டி மேலே இருந்தானே சவுண்ட் வந்துச்சு. சம்திங் ராங். எங்களை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது சொல்லப்போனால்.
ஏன்னா வந்து அங்கங்கே ஏதோ வந்து சவுண்டு வர மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வரும். என்ன வவ்வாலாடா, என்ன இப்படி இருக்கு? போ பார்த்து வாடா. என்னது இது? வா 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 ஃபாலோ பண்ணு. போ. சரி இதெல்லாம் பாரு எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் வந்து அந்த நிலக்கரி கல் மாதிரி இருக்கு, இரும்பும் இதுவும் கலந்துருப்பாங்களே அந்த மாதிரி கல் மாதிரி இருக்கு பாரு. என்ன இது இவ்வளோ பெருசு இருக்கு? ஏய் என்னது மேன் அண்டிங்க்கு எம்முன்னு எழுதியிருக்கு, ஹார்ட்டின் விட்டு அம்பு விட்ருக்கானுங்க. ஓம் சார் இது எப்படி நான் இறங்குறேன்? என்ன ஃபோக்கஸ் பண்ணு. சம்திங் என்ன சவுண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. கீழே வா, நான் பிடிச்சிக்கிறேன் இப்போ. ஓகே பார்த்து வா. இங்கே பாருடா. யாரா அது? என்னடா ஒன்றும் இல்லை, ஓகேல எடுக்கலாம்ல, ஒன்றும் இல்லை, கூல் டவுன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம் வா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சுண்ணாம்பு தான். வா சுண்ணாம்பா? இது என்னது இது? எனக்கே ஒன்றுமே புரியல. இது கல் மாதிரி. என்ன எழுதியிருக்கானுங்க? ஆடு ஆடு. டேய் யாராச்சும் இருக்கீங்களா? உங்களை மரியாதை கூப்பிட்றேன், ஆனால் யாராச்சும் இருக்கீங்களா? நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம், எங்களை எதுவும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆவியாக இருந்தாலும் சரி, அதுங்கள்ட்டையும் இதை நான் சொல்லிக்கிறேன். டேய் பார்த்து பார்த்து. இங்கே பாருங்க, நிறைய மூட்டை ஸ்டாக் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க, ஏகப்பட்டது. டேய் யாராவது? யாரோ சார், இதே யாராவது இருக்காங்க? யாரோ இருக்காங்க, நல்லா தெரியும் எங்களுக்கு. ஏதோ சைக்கோ தாயலி தான் வந்து இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்துட்டு இருக்கான். டேய் பார்த்து பார்த்து பார்த்து. பயங்கரமான கல்லாக இருக்குது. கல்லில் கால் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், டார்ச் யூஸ் பண்ணிக்க. ஐஸ் அவ்வளோதான். இங்கே ஒரு ரூம் இருக்குடா. வா 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 வா. என்னடா அது? ஐயோ ஹே ஃபோக்கஸ் பண்ணு. இரும்பா தவளை மாதிரி இருக்குது தைலமோ. இரும்பு சம்திங் ஏதோ சவுண்டு வந்துகிட்டே இருக்கானா, அங்கே நடக்க நடக்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வந்து சவுண்டு வந்துட்டுருக்கு. எங்கே இருந்துன்னா வருதுன்னு தெரில.
வா டே செம்ம ஸ்மெல்லு. என்னடா அது கெமிக்கல் மாதிரி இருக்கு. இங்கே பாரு என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க. ஐஸ் இது வந்து என்னமோ நிறைய கெமிக்கல் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம ப்ரோக்கு என்ன தோணுதுன்னா வச்சுக்கோங்க, இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது சொல்லு சொல்லு. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டா? எனக்கு அப்படி தோணலையே பார்த்தா. ஐஸ் வந்து இது பார்த்தா வச்சுக்கோங்க, நம்ம வயசு ஏஜ் உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஃபாரின் சரக்கு மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து விட்டு வந்து ஏதோ ஒரு சரக்கு. நல்ல எவ்வளோ சூப் போட்டு வந்தேன், செத்துரு பண்ணலாம். இங்கே நிறைய கெமிக்கல் பாட்டில்லாம் இருக்குது. மற்றபடி ஆனால் நிறைய கிளாஸ் இருக்குடா, பார்த்து வாடா பார்த்தோ. காலில் எதுவும் மிதிச்சிடாத. சீ ஒவ்வாலாம் என்ன குறைச்சிட்டு போகுதுடா. ஐஸ் வந்து லைட்டு கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், பிகாஸ் வந்து என்கிட்ட லைட்டு உடஞ்சி போச்சு. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னது, நம்ம வந்து ஹாலிவுட் படத்தெல்லாம் காட்டுவானுங்களே, தாத்தாலாம் முடி வச்சுருப்போம். ஏய் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் பஞ்சு மிட்டாய் இல்லை, இது தின்றாத. அது மாதிரி. டே மேன் ஹண்டர், எங்கடா இருக்க? இவ்வளோ சவுண்டு கொடுக்குறியே. டே இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் என்கிட்ட கொடுக்காத, தைரியம் இருந்தால் முன்னாடி வா சரியா? இந்த மாதிரிலாம் நான் பார்த்துட்டேன் சரியா? சும்மா சவுண்டை கொடுத்துட்டு அந்த ரூமில் தானே ஐஸ் எக்ஸ்ட்ரீமு. டேய் யார் அது? யாராச்சும் இருக்கீங்களா? டேய் யாரா அது? சங்கர் தான் சவுண்ட் வருது. டேய் யாரா அது? உயிரை வாங்காதடா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்றா. முன்னாடி வா, தைரியமா இருந்தா கேமரா முன்னாடி வா. என்னது நல்லா கேக்குதுங்க. அங்க போய் நான் பார்க்க போறேன். இப்போ அங்க இருந்தா வந்தான். டேய் எக்ஸ்ட்ரீமு எங்களை சுற்றி. ஆனால் எவனோ சைக்கோ தாயலி தான் பூந்துட்டான்னு நினைக்கிறேன், எங்களை அட்டாக் பண்ண நினைக்கிறான். ஆனால் முன்னாடி வரமாட்டான் கேமரா முன்னாடி. ஹல் இல்லை, என் ஃபேஸை பாருங்க, செம்ம வேர்த்துருச்சு. டேய் ராஜா இங்கே நின்னுக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சேஃபாக நின்னுக்க. டேய் டேய் சத்தியமாக சொல்கிறேன், எவனோ இருக்கானா எங்களை சுற்றி நல்லா தெரியுது எனக்கு. பார்த்து வாடா, இங்கே நின்று நான் போய் பார்த்துட்டேன். இந்த ரூமில் இருந்து தான் சவுண்டு கேட்குது. கெமிக்கலு பாட்டிலு
மேலே இருக்கியா? எங்கடா ஒளிஞ்சிருக்க? சவுண்டு மட்டும் வருது. அது சுற்றி பாருங்க. இந்த ரூம்ல இருந்தால் சவுண்டு வந்துச்சு. ஆனால் இல்லை, ஆளை காணோம். அவன் ஆளா என்னன்னு எனக்கு தெரியல. ஒன்றுமே புரிய மாட்டேது எனக்கு. டேய் ராஜா, ஒன்றும் இல்லைல்ல? சேஃப் தானே? வா, அப்படியே அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? அங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு இது இருக்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கைஸ், இங்கே எவன் சைக்கோ கம்யூனிட்டி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்களை அட்டாக் பண்ண நினைக்கிறான் அவன். போ, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குடா. போ, ஷூ, இங்கே ஒரு இடம் இருக்கு. கல்லு தாண்டா, ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பார்த்து. அவனுக்கு என்னதான் வேணும் கேள்வி. சைக்கிள் டேய் யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா அப்படி தொல்லை பண்ணுற வீடியோ எடுக்க கூடாம? வேலைக்கு ஆகாது. நான் முடிஞ்ச அளவு இங்கே சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, குடோன்னு நினைக்கிறேன். அது இருங்க, நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். டேய் பீசே, என்னாச்சு? என்னடா அது? அண்டர் கிரவுண்டா? எப்படிடா இருக்கு? என்ன ஃபீல் பண்ற? ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். வந்த இடத்துல இது அண்டர் கிரவுண்ட். இதுக்கு அதுக்கப்புறம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அடசலாக இருக்குது. இது ஒரு அண்டர் கிரவுண்டாக நான் அடைச்சிட்டாங்க. நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம். பார்த்துடா, என்ன இது? தெரியல. வா, நீ மிதிச்ச பாட்டில்லையே நான் மிதிக்கிறேன் பாரு. டேய் டேய், லைட்டு வேறு டிம் ஆகிடுச்சுடா. லைட்டு வேறு டிம் ஆகிடுச்சு. ஷோ ஷோ, ரோம் சார் இன்னும் இவ்வளோ டிம்மாக இருக்குது. லைட்டு செம்ம டிம் ஆகிடுச்சு. தெரியுதான்னு தெரில. இந்த மாதிரி இடத்துல தான் இப்படி நடக்கணுமா? சரி, நான் எக்ஸ்டர்னல் பேட்டரி போட்டுக்கிட்டா? வச்சுருக்கேன். இதை பிடிச்சிக்க, அப்படி எனக்கு காட்டுங்க. கைஸ், நான் எக்ஸ்டர்னல் பேட்டரி போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பேக்கப்புக்கு ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். ஓகே, ஐஸ் லைட்டு வந்துருச்சு. இப்போ தான் எனக்கு ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது. லைட்டு வாங்கணுண்டா கூடிய சீக்கிரத்தில். உடஞ்சி போச்சுடா. இங்கே அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம முடிஞ்ச அளவு முடிச்சிடலாம். டேய் எங்கடா இருக்க? என்னடா அங்கே என்னடா பண்ணுற? டேய் டேய் என்னடா, எதுக்கா விட்றா? டேய் இந்தா, டேய் என்னடா கைஸ், என்ன
இரா இரா யாரு 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 டேய் 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 எங்கடா ஓடுற டேய் நின்றா டேய் என்னடா ஆச்சு டேய் சொல்றா டேய் டேய் நின்றா அங்கி டேய் அங்க யாரோ இருக்காங்க டேய் என்னடா ஃபோனுங்கடா போ போ வெளில போ வெளில போ வெளில போ வெளில போ வெளில போ டக்குன்னு போ டேய் வந்து எஸ்ட்ரீம் அந்த இடத்துல எவனோ இருக்கான் டேய் சைக்கோ தாய ஃபோனை வர அவன் விட்டு வந்துட்டான் டேய் எங்கடா இருக்க டேய் ஓடாதடா டேய் நின்றா ஓடாதடா டேய் டேய் அவன் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அவனை எதை யாரோ பார்த்துட்டானா நல்லா எனக்கு கேமராவில் கேப்சர் ஆனிச்சு டேய் ஓடாதடா நின்றா அவன் யாரையும் பார்த்துட்டானா நல்லா தெரியுது நல்லா கேப்சர் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன் டேய் டேய் ப்ரோ அங்கே யாரும் இருந்தாங்க. என்னடாச்சு? மொபைல் அங்கே விழுந்துச்சா? மொபைல் விழுந்துச்சா? என்னடா விளாட்றியா? நிஜமாக அங்கே யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு. கேப்சர் ஆனிச்சு, நானும் பார்த்தேன். அதை டேய் அறிவு இருக்காடா மொபைலு. ஷோ சத்தியமாக சொல்கிறேன், இங்கே பாருங்க. டேய் என்னடா ஏன்டா இப்படி மொபைலை வந்து விட்டுட்டு வந்துட்டான். எப்படி இருக்குன்னு என்கிட்ட கட்டினா போட்டு ஓடி வந்துட்டு அவன் எடுத்துட்டானா போன் இருக்கான்னு தெரியல. எங்கே விட்டு வந்த? நம்ம இவன் என்ன பண்ணானா, யாரையும் இங்கே பார்த்துருக்கான், நானும் பார்த்தேன், நல்லா கேப்சர் ஆனிச்சு. அங்கே யாரும் நின்னாங்க. ஆனால் கண்டிப்பாக சைக்கோவாக தான் இருப்பான்னு எனக்கு நல்லா ஓரளவு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்து இதில் என்னென்னா, அவன் வந்து ஃபோனை அங்கே வந்து விட்டு வந்துட்டான். ஸோ அப்போ வந்து நான் அதை போய் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்து தான் ஆகணும், என்னென்ன இருந்தாலும் என் கூட போட்டோம். ஸோ என்னால் வந்து அவன் இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம் ரொம்ப. நீ இங்கேயே இருக்கியா? நான் எடுத்துகிட்டு வரட்டா? ஏதாச்சும் ஒன்றா எனக்கு கால் பண்ணுறியா? ஐயோ ஒரு சவுண்டு விட்றியா? ஐஸ் வந்து இப்போ வந்து அவன் வந்து அங்கே இருக்கான். ஸோ வந்து நான் இப்போ வந்து உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு அந்த மொபைலை எடுத்துகிட்டு அங்கே இருக்க சைக்கோ எவன் இருக்கான்னு பார்த்துருவோம். நான் போய் தனியாக போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு முடிஞ்ச அளவு எனக்கு வந்து அந்த பக்கத்து ஃபேக்ட்ரியும் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.